ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ண போறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீஸ் தான். அ ஆடி சேல்ல வந்து நான் இந்த சாரீஸ்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 சாஃப்ட்டான ஒரு சாரீ. அதுலேயும் பார்டர் பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த சாரியை நான் மெயினாக வந்து வாங்கினேன். இப்போ வாங்கியிருக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்கூலுக்கு டெய்லி வியர்க்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. 499 தான் இந்த சாரீ. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பட்டர் சில்க்லேயே வந்து கொஞ்சம் லோவாக உள்ளது. பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டுங்க. கையில் வச்சு அப்படி பட்டு போல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருந்துச்சு. பார்டரும் அப்படி தான் ரொம்ப கிளாஸியாக, ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ரேட்டுமே 99 தான். ப்ளவுஸு, முந்தானை இது எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. சில பேருக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வெட்டினா சாரீ வந்து பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைக்கு மட்டும் அதில் கொடுத்துருக்கிற ப்ளவுஸை வந்து வெட்டி தைங்க. பாடிக்கு வந்து நீங்கள் வெளியில் தனியாக வாங்கி தைங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும், மேட்சிங்காக இருக்கும். அப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா, டிஷ்யூவில் வந்து டிஜிட்டல் பிரிண்ட் பண்ணது டிஷ்யூ சாரீ. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது வெங்காய கலரில். ப்ளவுஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டி குட்டி பூவாக போட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை வந்து நான் சூஸ் பண்ணேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 650. ஏன்னா வந்து இது நியூ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஜிட்டல் பிரிண்ட்டில் வந்து ஆல்ரெடி நான் ஒரு சாரீ வச்சுருக்கேன். சரி, இது டிஷ்யூவில் வந்து இப்போ போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து வாங்கினேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து என்னோடய ஃபேவரட் வயலட் கலர். இந்த ஜாமெண்ட்ரிக்கல் டிசைனுக்காகவே இந்த புடவை வந்து நான் சூஸ் பண்ணேன். பொதுவாக வந்து கொஞ்சம் ஃபேட்டியாக இருக்கிறவங்க வந்து இந்த ஜாமெண்ட்ரிக்கல், அதுவும் வந்து வேர்ட்டிக்கலாக உள்ள டிசைன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளை கொஞ்சம் லீனாக காமிக்கும். ஹரிசாண்டலாக போனீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராடாகவே தான் காமிக்கும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்கள். ப்ளவுஸ் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப இஷ்டமாக எடுத்தேங்க இது உண்மையிலே. சில நேரம் வந்து நமக்கு வேறு வழி இல்லை, கலர் இல்லை, அதனால் இது வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சி பார்த்து சொன்ன மாதிரி பிதிக்கி பார்த்து வாங்கினேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு சில்க் சாரீங்க. போச்சம்பள்ளியில் உள்ள இது சில்க் சாரீ. 2.5 வந்து 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக போட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று இந்த கலர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். லாவெண்டர், மைல்டான ஒரு லாவெண்டரில் வந்து க்ரீன், அதாவது ஜாமெட்ரிக்கல் மாதிரியும் தெரியும். ஆனால் அதே சமயத்தில் பக்கா போச்சம்பள்ளி இது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னை பார்த்துட்டு என்னோடய ஒர்க் பண்ணுற மிஸ்ஸும் வந்து உடனே போயிட்டு ஒரு 3 சாரீ இதில் தூக்கிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது இது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக உள்ள, அதாவது ஆல்ரெடி இந்த டிசைன் வந்து வந்துருச்சு, சனா சில்க் வந்துருச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுலேயும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அது என்ன ஒரு இந்த டிசைன் கம்பி, அது ஏதோ ஒரு கம்பி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப மைனூட் ஒர்க்ஸ் வச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இது வந்து இந்த சாரீ வந்து வாங்கினேன். கலர் வந்து கேமராவுக்கு வந்து லைட்டாக தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, நேரில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு இங்கிலீஷ் கலர். ஆனால் இதை நான் ரன்னிங் ப்ளவுஸுங்கிறதுனால இதை எப்படி மேட்ச் பண்ணியிருக்கேன்னா, பிங்க் வந்து பாடிக்கும், கை மட்டும் சாரியிலேருந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு ஆர்கான்சா சாரீ. இதெல்லாமே இப்போ ரீசெண்டாக காமிச்ச 3மே 1000 ருபீஸ். இது பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து 600 சம்திங் வந்துச்சு. காட்டன் ஆர்கான்ஸா ரொம்ப லைட்டாக இருந்ததுங்க. அதில் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க்கு. ஐயோ! அவ்வளோ ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன் நான். கலம்கரி வித் டிசைன்ஸு. ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலம்கரி மாடல் தான். டிசைன் வந்து கலம்கரி வந்து முடிஞ்சிருச்சு இது. ஆனாலும் இப்போ மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா, நான் பில்லு போடுற இடத்துல ஒரு பொம்மை கட்டிட்டு இருந்துச்சு. இந்த சாரீ வந்து டிஷ்யூ சாரீ, கம்ப்ளீட் டிஷ்யூ. நம்ம ப்ளவுஸ்க்கு கூட கட் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 மீட்டர் தனியாக வச்சுருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் பிட்டு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபா. அப்புறம் இந்த சாரீ வந்து 480 ரூபா. எப்படி சூப்பரில்? அப்படி பக்காவாக மேட்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். அண்டு லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கோல்டன் கலரில் டிஷ்யூ. ஆக்சுவலாக இந்த டிஷ்யூவில் வந்து ஒரு பெரிய ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா, ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருந்தாங்க. சாரீஸில் இடையில ஜர்தோசி ஒர்க்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க.
ஆனால் இதில் நான் ப்ளவுஸ் வெட்ட போகிறதில்ல. இதுக்கு வந்து நான் வந்து ரெட் ஆர் மெரூன் கலர் வந்து மேட்ச் பண்ண போகிறேன். எல்லாத்துக்கும் ப்ளவுஸ் ரெடி பண்ணிவிட்டு தனியாக நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன். எந்த சாரீ நம்ம வியர் பண்ணாலும் நம்ம ப்ளவுஸ் தான் நம்மளை ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ ஏனோ தானோன்ட்டு ரெடிமேட் ப்ளவுஸ் அதெல்லாம் வாங்கி வந்து சூஸ் பண்ணாதீங்க. அது நம்ம ஸ்ட்ரக்சரையே அசிங்கப்படுத்திடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலி திஸ் இஸ் ஒன்லி ஃபார் மை ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேங்க. இந்த கலர் ஆல்ரெடி இந்த காம்பினேஷனில் வந்து என்கிட்ட ஒரு சாரீ இருக்குது. லாஸ்ட்டு விமென்ஸ் டேக்கு வந்து இந்த சாரீ கலர் காம்பினேஷனில் வந்து வியர் பண்ணியிருந்தேன். அதே வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் வச்சு வந்து இந்த சாரீ வந்து போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, உள்ளே பிரித்து பார்த்தா தான் தெரியுது, வெளியில் நம்ம பார்க்குற அளவுக்கு ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் வந்து ஸ்டோனே கிடையாது. எதுக்குடா வாங்கணும்னு ஆயிடுச்சு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கீப் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகேங்களா? வித் ப்ளவுஸ். பை, டேக் கேர்.